ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம திருக்குறள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருக்குறள் பகுதியில் கடவுள் வாழ்த்து பகுதி தான் முதல் பகுதி. அதாவது திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றுறதுக்கு முன்னாடி கடவுளை வணங்கிட்டு எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல கடவுளுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு கடவுளுக்காகவே எழுதப்பட்டது தான் இந்த கடவுள் வாழ்த்து பகுதி. மொத்தம் கடவுளை நினச்சிட்டு ஒரு 10 குறள் அவர் எழுதியிருக்காரு. அந்த குறளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குட்டீஸ். அதில் கடவுள் வாழ்த்து பகுதியில் நம்ம 5 குறள் இந்த வீடியோவில் பார்ப்போம். மீதி 5 குறளை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 5 குறளுக்கான பொருள்களை நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது முதல் குறள். 1வது குறள், அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். எழுத்துக்கள் எல்லாம் அகரம் என்னும் ஒலி எழுத்தை முதலாக கொண்டுள்ளன. அதுபோல உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் ஆதியாகிய கடவுளை முதலாக கொண்டுள்ளன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2வது குறள். கற்றதனாலாய பயனன் கொள்வாழறிவன் நற்றால் தோளாரியனின். கற்றதனாலாய பயனன் கொள்வாழறிவன் நற்றால் தோளாரியனின். கற்றதனாலாய பயனன் கொள்வாழறிவன் நற்றால் தோளாரியனின். இது 2வது குறள். 2வது குறளுக்கான பொருளை நம்ம பார்க்கலாம். தூய அறிவுடைய கடவுளின் நல்ல திருவடிகளை தொழாதவருக்கு கற்ற கல்வியினால் உண்டாகும் பயன் யாது? ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். 3வது குறள் நம்ம பார்க்கலாம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். 3வது குறள் பார்த்தாச்சு. 3வது குறளுக்கான பொருளை நம்ம பார்ப்போம். அன்பர்களின் நெஞ்சமாகிய தாமரை மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் பெருமை பொருந்திய திருவடிகளை இடைவிடாது நினைப்பவர் எல்லா உலகங்களுக்கும் மேலானதுமாகிய முக்தி உலகில் எப்பொழுதும் வாழ்வார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது குறள். வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ. வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ. வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ. 4வது குறளை பார்த்துட்டோம். 4வது குறளுக்கான பொருளை நம்ம பார்ப்போம். விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவர்க்கு எப்பொழுதும் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது குறள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. 5வது குறளை பார்த்தாச்சு. 5வது குறளுக்கான பொருளை பார்ப்போம். கடவுளின் உண்மையான புகழை விரும்பி நினைப்பவர் அறியாமையால் வரும் நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளும் சேராது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம திருக்குறள் பகுதியில் கடவுள் வாழ்த்து பகுதியில் 5 குறள், முதல் 5 குறளும் அந்த குறளுக்கான பொருள்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் குட்டீஸ். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.